வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு முன்பதாக இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். இந்த வேத வாக்கியத்தை யார் சொல்றதுன்னா தேவன் சொல்ற. பாருங்க, இந்த பகுதியில என் வார்த்தைகளை கேளுங்கள் அப்படின்ற இன்னைக்கு நிறைய போஸ்டரா நீங்க பார்த்துருப்பீங்க. தீர்க்கதரிசி வர்றாருன்னு போட்டிருப்பாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அவங்க நேம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. யார் மெய்யான தீர்க்கதரிசி? இன்னைக்கு உலகத்தில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? தீர்க்கதரிசிகள் என்பதற்கான அர்த்தம் என்ன? தீர்க்கதரிசனம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தை பத்தி பேசுறவரு, வரக்கூடிய காரியங்களை பேசுறவர் தான் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வாக்கியத்திலே தீர்க்கதரிசிக்கு தேவன் வேறொரு அர்த்தத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க, கொடுத்துக்கிறார். தீர்க்கதரிசினா யாரு? தேவன் அந்த தீர்க்கதரிசி எப்படி பேசுவாரு பாருங்க. என்னாகம 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. தேவன் எப்படி வெளிப்படுத்துவார் தீர்க்கதரிசிக்கு? தரிசனத்துல வெளிப்படுத்தி எப்படி பேசுவார்? அம்மா சொப்பனத்தில் அவனோட பேசுவேன்ற. பாருங்க, இதுதான் தேவனுடைய மாதிரியே. தேவன் ஒரு மனிதனுக்கு தரிசனம் கொடுப்பார், சொப்பனத்தில் என்ன செய்வார்னா பேசுவார். என்ன பேசுவாரு? எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாரா? இன்றைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் குறி சொல்றவங்க போல இருக்கிறான். நீங்க குறி கேட்க போனீங்கன்னா சொல்லுவாங்க, கைரேகையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு கண்டம் இருக்கு, உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் நடக்காது, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, உங்க வியாபார விருத்தி அடையாது, இந்த பரிகாரம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த ஜோசியக்காரர்களும் குறி சொல்றவங்களும் என்ன சொல்றாங்களோ அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் என்ன பண்றாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி என்பது யாரு? யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். தேவன் சொல்றாரு, நான் உன்னை என்ன ஆக்கினேன்னா தேவன் ஆக்கினேன்றார். யாருக்கு? பார்வோனுக்கு. அதோடு மாத்திரமல்ல, உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். தீர்க்கதரிசின்னு தேவன் சொல்லும் போது கீழே இன்னொரு வார்த்தை அவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் யார் கொடுப்பேன்? மோசையாகி உன்கிட்ட கொடுப்பேன். நீ என்ன செய்யணும்னா அந்த வார்த்தையை யார் கொடுக்கணும்? ஆரோனுக்கு கொடுக்கணும். ஆரோன் யாருக்கு கொடுக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, பார்வோன் இஸ்ரவேல் புத்தரை தன் தேசத்திலிருந்து அனுப்பி விடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். அப்ப தேவன் எதிர்காலத்தை பத்தி பேசுறாரா அல்லது வார்த்தைகளை கொடுக்கிறாரா? பேசும்படியாக வார்த்தைகள். என்ன செய்யணுங்கிறத தேவன் என்ன செய்யறாருங்க? வார்த்தையின் மூலமா தான் கொடுக்கிறார். தேவன் மோசைட்ட கொடுப்பார். மோசை யார்கிட்ட கொடுக்கணும்? அந்த வார்த்தைய ஆரோன்ட்ட கொடுக்கணும். ஆரோன் யார்கிட்ட கொடுக்கணுங்க? பார்வோன்ட்ட கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய மாதிரி இதுதான். தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை பத்தி பேசுறதா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசின்னு சொன்னா அப்ப கேட்கறாங்க, தேவன் எனக்கு என்ன தீர்க்கதரிசனம் வச்சுக்கிறாருன்னு கேட்கறாங்க. யார்கிட்டங்க? பிரிவினை கூட்ட மக்கள்கிட்ட போய் எதிர்காலத்து குறித்து என்ன தீர்க்கதரிசனம் எனக்கு வச்சுக்கிறாரு? எதிர்காலத்துல நான் என்ன ஆவேன்? தேவன் சொல்றாரு, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது பூமியில வாழக்கூடிய எந்த மனுஷனுக்குமே தெரியாது. இவங்க எப்படி சொல்றாங்க ஒரு மனுஷனை குறித்து? உலகத்துல என்ன நடக்குங்கிறது தேவன் சொல்லிக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தேவன் சொல்றாரா? தீர்க்க தரிசனம் இன்றைக்கு எந்த மனுஷர் மூலமா தேவன் இன்னைக்கு பேசுறாரு? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவன் இடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். தேவன் ஆபிரகாமை பற்றி அபிமெலேக்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசின்றார். தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன?
நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான்ற. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை யார் போதிக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? தீர்க்கதரிசிகள். மற்றவர்களுக்காக யார் வேண்டுதல் பண்றாங்களோ அவங்கதான் யாரு? தீர்க்கதரிசிகள். வேத வாக்கியத்திலே தீர்க்கதரிசிகளை பற்றி இப்படிதான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே தேவன் ஒரு மனுஷனிடத்துல தீர்க்க தரிசனத்துல பேசுறாருன்னா எப்படிதான் பேசுவாரு? தரிசனத்துல பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு. தேவதூதர்கள் வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க? மனுஷரிடத்துல பேசுறாங்க. தேவனுடைய வார்த்தையில என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவன் என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. கொர்நேலியு தேவனிடத்துல ஜெபம் பண்றாரு. ஒரு தூதன் வர்றாரு. தூதன் வந்து சுவிசேஷம் சொன்னாரா? நீ யாரை அழைத்தனுப்பு? பேதுருவை அழைத்தனுப்பு, ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். தரிசனம் பார்க்கறதுனால ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிக்கப்பட முடியுமா? நல்ல கவனிங்க. தமஸ்கு சாலையில பவுல் யாரை தரிசித்தாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். தரிசித்த போது அவருடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டுருச்சா? அனனியா வந்து சொல்லுவாரு, உன் பாவங்கள் போக கழுவப்படு. இயேசுவை தரிசனத்துல பார்த்ததுனால பவுல் ரட்சிக்கப்பட்டிருந்தாரு. தேவதூதனை கொர்நேலியு பார்த்ததுனால கொர்நேலியு ரட்சிக்கப்பட்டிருந்தாரு? இல்ல. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எது போதிக்கப்படணும்? தேவனுடைய வார்த்தைகள், கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன பண்ணப்படணுங்க? போதிக்கப்படணும். இன்றைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எங்க இருக்கிறாங்க? தமிழ்நாடு எங்கும், உலகம் எங்கும், இந்தியாவெங்கும் எல்லா இடங்களிலும் யார் இருக்காங்க? இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்கள் இன்னுமே நிறைய பேர் போறாங்க. இப்போ ஒரு பாட்டு வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. தேவனை துதித்து பாடு, உனக்கு சுகரே வராதுங்க. தேவனை துதித்து பாடினால் சுகர் வராம இருக்குமா? தேவனை துதித்து பாடினா பிரஷர் ஏறாம இருக்குமா? இதெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். தேவன் சொல்றாரு, எனக்கு துதித்து பாடினா உனக்கு பிரஷர் ஏறாது, உனக்கு சுகர் வராதுன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த பாடல் நிறைய பேர் பாடுறாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பாடலை கொண்டு புறஜாதி மக்கள் என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவத்தை பரியாசம் பண்றாங்க. ஒருத்தன் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே பாடுறான் அந்த பாட்டை. அந்த பாட்டை பாடிக்கிட்டே அவன் ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எனக்கு சுகர் என்ன ஆகாது, வராதுன்னு கர்த்தரை துதிச்சு பாடுறேன், பிரஷர் ஏறாது. நல்ல தீர்க்கதரிசனம் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுது? தூசிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல தலையணு உபதேசங்கள்னு ஒரு உபதேசம் இருந்தது. அந்த உபதேசம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கள்ளதீசி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இஸ்ரவேல் தேசத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதான் இன்னைக்கு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சமாதானம்? உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். தேவன் சொல்றாரு பாருங்க, சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமற் போவார்கள். இஸ்ரவேல் தேசத்துல அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் எல்லாருக்கும் என்ன சமாதானம். அவங்களே பாவத்துல இருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை தள்ளி விட்டாங்க. அவங்கள பார்த்து கள்ள தீர்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சமாதானம். தேவன் சொல்றாரு, அவங்களை இல்லாமற் போக பண்ணுவேன்னார். எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரம் இல்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும், சமாதானமே கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க? சமாதானம். என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க? தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடிய
நிறைய கள்ளத்தீர்க்கு சொல்லிருக்கிறான். அவங்களுடைய உபதேசங்கள்லாம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார், உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவார், உங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு என்ன கொடுப்பாருங்க? சமாதானத்தை தருவார். தேவனோடு நாம் சத்துருவா இருக்கும்போது நமக்கு எங்க சமாதானம் இருக்க போகுது? தேவனுடைய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தேவனோடு சமாதானம் இருக்க முடியுமா? எப்படி தேவன் சமாதானத்தை கொடுப்பார்? அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவன் சொன்னான்னு சொல்லிட்டு சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? மோசம் போக்கிட்டே இருக்கிறான். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், மற்றவர்கள் சாரமில்லா சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம்னா அந்த பில்டிங் எதை வச்சு கட்டணுங்க? செங்கலை வைத்து கல்லை வைத்து நம்ம என்ன செய்வாங்கன்னா கட்டுவாங்க, அப்பதான் அது உறுதியா இருக்கும். ஆனா இவங்க எதை வச்சு கட்டுறாங்க? மண்ணை வச்சு ஒரு சுவரை கட்டுறாங்க, அது நிக்குமா? சாந்த பூசுறாங்க, சாரமில்லா சாந்த என்ன செய்யறாங்க? பூசுறாங்க. இப்ப இஸ்ரவேலினுடைய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இருந்தாங்க. சமாதானம் சொன்னாங்க. இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை. அவங்கள பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு சமாதானம். என் ஜனத்தை அவங்க என்ன செய்யறாங்க? மோசம் போக்குறாங்கன்னு சொல்றாரு. எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயது உள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ. வசனத்துல பாருங்க, ஆத்துமாக்களை வேட்டையாடுறதுக்கு அவங்க என்ன பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சகல கைகளுக்கும் தழுவணைகள். இன்றைக்கு தலையணை இல்லாமல் நம்ம தூங்க முடியுமா? நிறைய பேருக்கு தூக்கமே வராது. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய 190% மக்கள் எதை பயன்படுத்துறாங்க? தலையணைகளை பயன்படுத்துறாங்க. ஏன் தலையணைகளை வைத்து நம்ம படுத்து தூங்குற காரணம் என்ன? அது நமக்கு ஒரு சௌரியத்தை என்ன செய்யுங்க? ஏற்படுத்தும். தலையணை இல்லாமல் நம்ம படுத்து தூங்குறோம்னா நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அப்ப பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு என்ன தச்சு கொடுத்தாங்க? தழுவணைகள், தலையணைகளை தச்சு கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட தலையணைன்னு பாருங்க. அந்தந்த வயது உள்ளவருடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணி, அந்தந்த வயதுக்கு தலையணை. நீங்க தலையணை வச்சுட்டு நீங்க பேசாம நிம்மதி என்ன செய்யுங்க? தூங்குங்க. தேவனுடைய வார்த்தைகளை பத்தி என்ன செய்ய வேணாம்? கவலைப்பட வேண்டாம். நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோமோ அதை மாத்திரம் நம்புங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு இந்த மாதிரி தலையணைகளை தச்சு கொடுத்துருக்குறாங்களா? என்ன தலையணை தச்சு கொடுத்துக்கிறாங்க? இயேசுவின் இடத்துல வாருங்க, உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீருன்றாங்க. இது ஒரு தலையணையா? கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஆறுதலா இருக்கும். தேவன் நம்முடைய கடன் என்ன செஞ்சிருவாரு? அடைச்சிருவாரு. தேவன் உங்களை நோயிலிருந்து விடுதலை பண்ணுவாரு. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலைன்றாங்க. பில்லி சுனி கட்டிலிருந்து விடுதலைங்கிறாங்க. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் கிடைக்கின்றாங்க. நீங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் ஆகலாம், உங்களை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாருன்றாங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கலாம், அப்படி கல்வியில அப்படியே சிறந்து விளங்குவாங்கன்றாங்க. குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை, குடியிலிருந்து விடுதலை, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் அவங்க தைத்து கொடுக்கக்கூடிய தலையணைகள். தேவன் இதுல இருந்து விடுதலை கொடுப்பாரா? ஒருத்தன் மனம் திரும்பவே இல்லை, அவனுக்கு ஏன் விடுதலை கொடுக்கணும்? இன்னைக்கு எல்லா வயதுனுக்கு என்ன கொடுக்குறாங்க? தலையணைகள். எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லிகளோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யாருடைய வார்த்தை எடுத்து போதிக்கிறாங்க? வசனம் சொல்ல பாருங்க, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவங்க இருதயத்துல அப்ப என்ன யோசிக்கிறாங்களோ அது என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. இப்ப தேவன் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனமா தேவன் சொல்றாருன்னா அதை சொல்லிட்டு அவர் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். நான் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு நானே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், அது நிறைவேறுமா? அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்ன இருக்கணுங்க? வல்லம் இருக்கணும். அந்த வல்லம் என்கிட்ட இருக்குமா?
அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே தீர்க்க தரிசனமாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. 3 வசனம் பாருங்க. கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அவங்க ஒன்றுமே தரிசிக்கிறது இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் ஒன்றுமே தரிசிக்கிறது இல்ல. தேவன் அவர்களுக்கு எந்த சொப்பனத்தையும் எந்த தரிசனத்தையும் அவங்களுக்கு காட்டுறது இல்ல. ஆனா அவங்க சொல்லிக்கிறாங்க, தேவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? தரிசனம் கொடுத்தார். தங்கள் ஆவியின் ஏவுதலினாலே இந்த வார்த்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. அது பரிசுத்த ஆவி அல்ல, அது அவருடைய ஆவி, வஞ்சக ஆவி. ஜனங்களை ஏமாத்துறாங்களா? ஏமாத்துறாங்க. பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தேவன் எதற்கு ஒப்பிடுறார் பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நரிகள் என்ன செய்யும்? தந்திரம் உள்ளது இல்லைங்களா நரிகள்னா? அப்ப அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன? எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறார்கள். தேவன் சொன்னார் சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க? நம்புவாங்க. தங்கள் நிர்வாகத்தை அவர்கள் அப்படி நிர்வாகம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்றாங்க, ஜெபகோபுரம் கட்டணும், பணம் அனுப்புங்கன்றாங்க. தேவன் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிறாரு, நீ ஜனங்கள்கிட்ட கேளு, அவங்க கொடுப்பாங்க. நம்புறாங்களா இல்லைங்களா ஜனங்கள்? தேவன் சொல்றார் பாருங்க, அபத்தத்தையும் பொய்க்குறியும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறார்கள். எல்லாருடைய கையிலும் என்ன கொடுத்துட்டாங்க? தலையணையில் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. இந்த பங்காளர் திட்டம் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன பங்காளர் திட்டம்? குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு பங்காளர் திட்டம், வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பங்காளர் திட்டம், வாலிபர்களுக்கு ஒரு பங்காளர் திட்டம், குடும்ப பங்காளர் திட்டம், வேலை வாய்ப்புக்கான பங்காளர் திட்டம். இதெல்லாம் திட்டம் போட்டு கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் இதெல்லாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி தலையணைகள். உங்கள் பிள்ளைகள் சரியா படிக்கலையா? என்ன அனுப்புங்க? பணம் அனுப்புங்க. இளம் பங்காளர் திட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, பல வருடங்களா இருக்குது. அதை அனுப்பிட்டு பிள்ளைகள் படிக்காம இருந்தா பாஸ் பண்ணிடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப பங்காளர் திட்டம்ன்றாங்க. நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் யாரு? பரிந்து பேசுகிறவர் யாரு? கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் நமக்காக தேவன் என்ன செய்யறாருங்க? பரிந்து பேசுறாரு. கிறிஸ்து மூலமா அவங்க தேவனை தேடாம யார் மூலமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த மாதிரி பங்காளர்கள் திட்டத்தின் மூலமா தேவனை தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்பவிக்கும்? குழந்தை பிறந்தோடனே பங்காளர் திட்டத்துல சேருங்கன்றாங்க. குழந்தை தேவன் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறது யாருங்க? தேவன் தான் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறார்? அதெல்லாம் எல்லாருக்குமே கொடுக்கிறார். பறவைகள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் ஜந்துக்கள் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் யார்? தேவன் தான் கொடுக்கிறார். இவங்க சொல்றாங்க தேவன் அவங்களுக்கு எல்லாம் தரதில்ல, எங்களுக்கு விசேஷமா கொடுக்கிறாரு. இந்த பங்காள திட்டத்துல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? மற்ற பிள்ளைகளை பார்க்கலும் ரொம்ப ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்கன்றாங்க. அதுக்கும் கோடிக்கணக்கான பணம் கட்டுவதற்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுகளுடைய தலைக்கும் தலையணையில் உண்டு பண்ணியவர்களுக்கு ஐயோ. தேவன் சொல்றாரு, இப்பெல்லாம் ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு என்னதான் வரும்? ஐயோ தான் வருன்ற. ஜனங்களை தொடர்ந்து ஏமாத்துறாங்களா கள்ள தீர்க்கதரிசிகள்? ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்ற. தேவன் சொல்றாரு, இப்படி எல்லாருடைய கைகளுக்கும் தலையணைகளை தைத்து கொடுத்து, ஒவ்வொரு பங்காள திட்டம் என்பது ஒவ்வொரு தலையணை. நீங்க அப்படியே சுகமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது காணிக்கை எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க என்ன பண்றோம்? தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை நாங்க வாங்கி தரோன்றாங்க. சத்தியத்தை அறியாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க.
அப்போஸ்தலர் இருந்தாங்க, தீர்க்கதரிசி இருந்தாங்க முதல் நூற்றாண்டு காலத்துல. எத்தனை பேர் இந்த பங்காள திட்டத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க? அப்போஸ்தலர் யாராவது பங்காள திட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்களா? தீர்க்கதரிசிகள் பணம் வசூல் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருந்தாங்களா? எந்த திட்டத்தையும் வைக்கல. பணத்தை அவங்க கலெக்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தரித்திரப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அதை கொடுத்து என்ன செஞ்சாங்க? உதவி செய்தார்கள். அப்போஸ்தலர் தங்க இடம் இல்லாதவர்கள், நிர்வாணமா இருந்தோன்றாங்க, உடை இல்லாமல் இருந்தோன்றாங்க, பசியா இருந்தோன்றாங்க, பட்டினியா இருந்தோன்றாங்க. பாருங்க, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். முதலாவது சபையில் இருக்கிறது யாரு? சபை கட்டுறது யாரு? அப்போஸ்தலர்கள். ரெண்டாவது சொல்றாரு தீர்க்கதரிசிகள் அப்படின்றாரு. இவங்க சொல்றாங்க தீர்க்கதரிசினாங்க எதிர்காலத்தை பத்தி பேசுறவருங்க. இந்த திடீர்னு நிலநடுக்கம் வரும், பூகம்பம் வரும், மலைச்சரிவு வரும், மழை வெள்ளத்துல பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வருஷத்துல நடக்குதா இல்ல எல்லா வருஷத்துலயும் நடக்குதா? எல்லா வருஷத்துலயுமே நடக்கும். பூமியில ஏதோ ஒரு வகையில் என்ன இருந்துட்டே இருக்குங்க? அழிவு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்றது அடுத்த வருஷம் சுனாமி வரும், அடுத்த வருஷம் வந்து பஞ்சம் வரும், அடுத்த வருஷம் கொள்ளை நோய் வரும். இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனம்னா என்ன? ஒரு வார்த்தையும் தவறி போக கூட. தேவன் தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா அந்த மனுஷனுடைய பெயரை சொல்லியே சொல்லுவார், இது நிறைவேறும். தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? அழிஞ்சு போறதுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? பழைய ஏற்பாட்டிலே இருந்த தீர்க்கதரிசிகள் அழிந்து போகும்படியாக தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாபிலோன் ராஜா வரப்போறான், தேசத்தை அழிக்க போறான், தேவாலயத்தை அழிக்க போறான், நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. அவர்கள் தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். அதான் அவங்க தீர்க்க தரிசனத்தின் நோக்கமே. புதிய ஏற்பாட்டிலே சபையில தீர்க்க தரிசனம் இருந்தாங்க. அவங்க எதிர்காலத்தை பத்தி பேசிட்டே இருந்தாங்களா? வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசன அர்த்தம் என்ன? மனுஷருக்கு எதை உண்டாக்கணுங்க? பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேச வேண்டும். நீங்க தீர்க்கதரிசனங்கிற பேர்ல ஜனங்களை பயமுறுத்துறாங்களா? தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே ஜனங்களை என்ன செய்யறாங்க? பயமுறுத்துறாங்க. தேவன் சொல்ற தீர்க்க தரிசனம் என்னன்னா மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும், ரெண்டாவது அவனுக்கு புத்தி சொல்லணும், மூணாவது அவனுக்கு ஆறுதல் படுத்தணும். அவன் தான் தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசிகள் எதை வச்சு சொல்லுவாங்க? இந்த பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அப்ப முதல் நூற்றாண்டு காலத்திலே கர்த்தருடைய சபையில் இருந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு போதிச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணாங்கன்னா போதிச்சாங்க. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பவுல் என்ன சொல்றாரு? பவுலுடைய நோக்கம் என்னவா இருந்தது? பவுலுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? பங்கள திட்டத்தை போட்டு கொள்ளையடிக்கணும் தான் அவருடைய குறிக்கோள? ஜனங்கள்கிட்ட வந்து வஞ்சகமா பேசி பணத்தை புடுங்கணும் அதான் அவருடைய குறிக்கோள? அவருடைய குறிக்கோள் என்னங்க? எந்த மனுஷனையும், அவன் யூதனாக இருந்தாலும் சரி, பிரஜாதியாக இருந்தாலும் சரி, ரோமனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அவன் கிறிஸ்துவை போல் பூர்ணமானவனா இருக்கணும். கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவை போல் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பவுல் என்ன செஞ்சாரு? அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்கிறோம், எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் என்ன செய்யறோம்? உபதேசம்.
தேவனுடைய வார்த்தைகளை நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு போதிக்கிறோம்ன்றாங்க. இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியுமா? நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை வேத வாக்கியத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது. இதோ அங்க நிலச்சரிவு வந்துருச்சு, காஷ்மீர்ல பாருங்க அப்படியே எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு அடையாளம். பாருங்க ஊட்டி பகுதியில பாருங்க நிலச்சரிவு வந்துருச்சு, இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளம். உலகம் எங்கும் இது மாதிரி அழிவு வந்துட்டே இருக்கா இல்லைங்களா? எல்லா நாட்களும் வருஷத்துல 365 நாட்கள்ல ஏதோ ஒரு நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவம் சம்பவிக்குமோ சம்பவிக்காத? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இதெல்லாம் சம்பவிக்கும். நம்முடைய வேலை என்ன? கிறிஸ்து இயேசுவை போல் நாம் தேர வேண்டும், பூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அவரை போல் வளருவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கடிந்து கொள்ளாமல் போதிப்போம் என்று சொன்னால் யாராவது வளர முடியுமா? நீங்க பாவம் செய்யறீங்க, உங்களை தட்டி கொடுக்குறேன், வளருவீங்களா நீங்க? நிறைய ஊழியக்காரன் சொல்றாங்க, ஐயோ கடிந்து கொள்ளக்கூடாது, சபையை விட்டு வெளியே போயிருவாங்கன்றாங்க. அவங்களுக்கு பிரியமா போதிக்கணும், அப்பதான் சபைக்கு வருவாங்க. அவங்க மனசு உருகுற மாதிரி பேசணும். சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளே தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போதிக்கணும். ஏன்னா நம்முடைய இலக்கு யாருதாங்க? இயேசு கிறிஸ்து தான். அவரை போல் இந்த பூமியிலே வாழும்படியாக நமக்கு வேத வாக்கியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. சாக தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோட காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்கிறதினாலே சில சிறங்கை வார் கோதுமைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சாக தகாத ஆத்துமாக்களை கொள்றாங்க பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி. உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோட என்ன செய்யறாங்க? அவங்க காப்பாத்துறாங்க. எதுக்காக காப்பாத்துறாங்க? சில சிறங்கை வார் கோதுமைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும். இவங்க எதுக்கு தான் ஊழியம் பாக்குறாங்க? வயிற்றுக்கு தான் ஊழியம் பாக்குறாங்க. அவருடைய வயிறு அவங்க தேவன் சொல்றேன். அப்ப இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் சம்பாதிக்க வேண்டும், உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும், அவங்க சுகபோகமா ஜீவிப்பாங்க. அவனை எதுக்கு வேலை பார்க்கிறவங்க? தேவனுக்கு வேலை பார்க்கிறவங்கள லாபம். கிறிஸ்தவத்தை வைத்து என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும், சுகபோகமான வாழ்க்கை வாழணும். செய்யறாங்களா இல்லைங்களா? எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கம் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்துகிறபடியினாலும். நீதிமான் இருதயத்தை முறிய பண்றான், துன்மார்க்கலை பலப்படுத்துறான். இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் செய்யக்கூடிய வேலையை அதுதான். இன்னைக்கு நாம் சத்தியத்தை போதிச்சோம்னா அவங்க சொல்றாங்க பைத்தியக்காரன்றான். ஏன்? நாம் கிறிஸ்துவை போல் எப்படி பூர்ணமாகணுங்கிறத போதிக்கிறோம். நீங்க கையை மட்டும் தட்டுங்க, காணிக்கை கொடுங்கன்றான். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்றான். அவங்கள புகழ்றாங்க, நம்மை பார்த்து சொல்றாங்க இவங்கெல்லாம் யாரு? கள்ளப்போதர்கள், பைத்தியக்காரங்கன்றான். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? நீதிமானின் இருதயத்தை முறிய பண்ணி துன்மார்க்கின் கையை அவங்க என்ன செய்யறாங்க? பலப்படுத்துறாங்க. நீ எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணி தேவன் என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிடுவார். எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணிகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடும்படிக்கு உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலின் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய கைகள் என்ன கொடுத்துட்டாங்க? தலையணைகள். அவங்க வயிறு தகுந்த தலையணைகள், கள்ள உபதேசங்கள். தேவன் சார் நான் வருவேன்,
உங்கள் தலையணைகளை என்ன செய்வேன்? பிடுங்குவேன், அதை கிழித்தெறிவேன், என் ஜனங்களை என்ன செய்வேன்? விடுதலை பண்ணும். தேவன் சொன்ன மாதிரி செஞ்சார் பழைய ஏற்பாடு. ஆனால் இன்றைக்கும் கள்ள போதல் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவங்க எந்த வேஷத்தை தரிச்சுக்கிட்டு வருவாங்க? ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவாங்க. ஆட்டுத்தோலை போர்த்துனதுனால அந்த ஆட்டுடைய குணம் அவங்கள்ட்ட இருக்குமா? அல்லது ஓநாய்களின் குணம் இருக்குமா? ஓநாய்கள் சொல்றார் 16 பாருங்க. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? பாருங்க, ஒரு மரத்துல இருந்து இன்னைக்கு ஒரு திராட்சை செடி இருக்குது, திராட்சை கொடி இருக்குது, அதுல இருந்து என்ன பழங்களை நீங்க பறிப்பீங்க? திராட்சை பழம். அத்தி மரம் இருக்கு, என்ன பழங்களை பறிப்பீங்க? அத்தி பழம். அப்ப என்னென்ன மரத்துல என்னென்ன கனிகள் வருமோ அதான் வரும். அத்தி மரத்திலிருந்து திராட்சை பழம் வருமா? திராட்சை கொடியிலிருந்து அத்தி பழம் வருமா? அப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னா, உள்ளான மனுஷன்ல ஓனாயா இருக்கிறாங்க. அவங்களுடைய கிரிகள் எப்படி இருக்கும்? புறம்பான மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் போது அவ்வளவு சாந்தமா அவ்வளவு சந்தோஷமா அறிவிப்பாங்க. ஆனா உள்ள நோக்கம் என்னவா இருக்கும்? ஆத்துமாக்களை வேட்டையாட வேண்டும், பட்சிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை. அவங்க எல்லாம் என்ன மரமா தான் இருப்பாங்க? கெட்ட மரமா தான் இருப்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு விரும்புவாங்களா? பாவ மன்னிப்பு பெறணும்னு விரும்புவாங்களா? அவங்க நிச்சயம் விரும்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை போல் நீங்க வாழணும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நீங்கள் பாவம் செய்தாலும் தேவன் என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவாரு, உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாருன்னுவான். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போனா யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். அவங்கதான் பரலோகத்துக்கு போக முடியும். 22ஆம் வசனம் பாருங்க. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னா சொல்லுவாங்க. இயேசு சொல்வாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரனை விட்டு. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அற்புதம் செய்யறேன்னு சொல்றாங்க, பிசாசுகளை துரத்தன்னு சொல்றாங்க. ஆனா யாருடைய சித்தத்தின்படி அவங்க செய்யறது இல்ல, பிதாவின் சித்தம். இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்யறாங்களோ அவங்கதான் என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். நியாய தீர்ப்பினால் இப்படிப்பட்ட கள்ள போதர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குமா? இயேசுவிடத்துல போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உங்க நாமத்தினால அற்புதங்களை செய்தோம், உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம்னு சொல்லுவாங்க. இயேசு அவங்களை பார்த்து சொல்வாரு, அக்கிரமி செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை. அப்ப அவங்களை பின்பற்றி போன ஜனங்களுடைய நிலைமை என்ன? அவர்களும் எங்கதான் தள்ளப்படுவாங்க? அந்த தீர்க்க தரிசியோடு, அந்த கள்ள தீர்க்க தரிசியோடு சேர்த்து எங்க தள்ளப்படுவாங்க? அக்னி கடலுக்கு என்ன செய்யப்படுவாங்கன்னா தள்ளப்படுவாங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி. கர்த்தரை நீ பாடு, சுகரே உனக்கு வராது, நீங்க வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க வசனம் பாருங்க. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரகித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம். இன்னைக்கு இந்த கள்ள போதகர்னால இன்னைக்கு எந்த மார்க்கம் தூசிக்கப்படுகிறது? கர்த்தருடைய மார்க்கம், கிறிஸ்துவின் மார்க்கம் என்ன செய்யப்படுதுங்க? பிரஜாதிகள் மத்தியில தூசிக்கப்படுது.
இந்த கள்ள போதர்களால், கள்ள தீர்க்கதரிசிகளால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படுதா? அவருடைய நோக்கம் என்ன? 3ஆம் வசனத்துல, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களுக்கு தங்களை ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காதுன்ற. அவருடைய நோக்கம் என்ன? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இன்றைக்கும் பெரிய கள்ள தீர்க்கதரிசி தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவங்க ஒரு பக்கம் கூட்டம் போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் போவாங்க. காரணம் என்ன? அவரே சொல்ல, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அவங்கள்ட்ட அடிமையா கிடப்பாங்க. கிறிஸ்துவே இறங்கி வந்து இவங்க கள்ள தீர்க்கதரிசி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்க தாங்க உண்மையான தீர்க்கதரிசிமா இயேசுவின் இடத்துல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? வசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப இன்றைக்கும் இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எல்லாருடைய கைகளும் எதை கொடுத்துக்கிறாங்க? அவங்க வயதுக்கு ஏற்றாற்போல் தலையணைகளை கொடுத்துக்கிறாங்க. இதிலே வச்சுட்டு நிம்மதியா இருங்க, இதுக்கு நீங்க காணிக்க மட்டும் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதை விசுவாசிக்கணும்? வேத வாக்கியங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். நம்முடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவை போல் நம்ம என்ன ஆகணுங்க? தேறினவர்கள் ஆகணும். எல்லா உபதேசத்தையும் நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இயேசு பரமேறி போகும்போது சொன்னார் இல்லைங்களா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கட்டளையிட்ட யாவை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்டதான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.